வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணேஸ்வரன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார் என்று தெரிவித்து அவர் மீது மருத்துவமனை நிர்வாகம் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளது. நேற்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் நுழைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டு அங்கு இயல்பு நிலைமையை குழப்பினார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை மன்னார் மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்று தெரிவித்து மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிரான மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அர்ச்சனாவுக்கு நீதிமன்ற பிணை அனுமதி வழங்கியிருந்த நிலையில் அந்த வழக்கு தற்போது மன்னார் நீதிமன்றில் நடைபெற்று வருகின்றது. வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமான இந்த அறிவிப்பையும் விடுவிக்கவில்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணிக்கி 4 முதல் 5 வருடங்களாக வாகன இறக்குமதியின்மையால் எமது துறை வீழ்ந்துள்ளது. தற்போது எந்த ஒரு வாகனத்தையும் இறக்குமதி செய்யும் தீர்மானம் அரசாங்கத்திடம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். வாகனங்கள் எப்போது இறக்குமதி செய்யப்படும் என்பது தொடர்பாக அரசாங்கம் உறுதியான அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை. இந்த ஆண்டு பஸ்கள் மற்றும் லொரிகள் இறக்குமதிக்கும் அதன் பின்னர் ஏனைய வாகனங்களை 2ஆம் 3ஆம் கட்டமாக இறக்குமதி செய்யவும் முடியும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த விடயத்தில் அரசாங்கம் அறிக்கையொன்றை வெளியிட வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஏனெனில் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் மின் கட்டணம் 30 வீதத்தால் குறைக்கப்படாவிட்டால் நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின் பாவனையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள மின் கட்டணம் இன்னும் 6 மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என்று மின்சார சபை அறிவித்துள்ள நிலையிலேயே மின் பாவனையாளர் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜனாதிபதியும் தற்போதைய அரசு பிரதிநிதிகளும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ள அந்த சங்கம் முன்னைய அரசாங்கங்கள் கூறிய பொய்களையே இவர்களும் கூறுகின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 6 முதல் 11 வீதம் வரையில் மின் கட்டணத்தை குறைக்கலாம் என்று மின்சார சபை தெரிவித்திருந்த போதும் தற்போது புதிய கட்டணத்தை அறிவித்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ள மின் பாவனையாளர் சங்கம் 1.5 மாத இடைவெளியில் மின்சார சபைக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதா என்றும் அந்த சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் மூத்த தமிழ் அரசியல்வாதியும் தமிழ் தேசியத்தில் பற்றுறுதியும் கொண்டவருமான சிவாஜிலிங்கம் கொழும்பு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக கொழும்புக்கு சென்ற போதே அவருடைய உடல்நிலை மோசமாகி கொள்ளுப்பட்டி தனியார் மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கனடாவுக்கு அனுப்புவதாக தெரிவித்து பெருந்தொகை மோசடி செய்த நபர் ஒருவர் வவுனியா போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா, மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 16 பேரிடம் அவர் இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகை அவரால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை 34 தரப்புகளை சேர்ந்து 306 பேர் தமது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களின் தேர்தல் செலவு அறிக்கையை கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவுக்கிடையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அந்த வகையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் இதுவரை 14 அரசியல் கட்சிகள் மற்றும் 20 சுயேட்சை குழுக்களின 34 தரப்புகளை சேர்ந்து 306 பேர் தமது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர்.
சிலர் தமது கணக்கு அறிக்கையை தபாலில் அனுப்பி வைத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. வன்னித்தேர்தல் மாவட்டத்தில் இம்முறை 23 அரசியல் கட்சிகள், 25 சுயேட்சை குழுக்கள் என 48 தரப்புகளை சேர்ந்த 432 பேர் தேர்தலில் போட்டியிட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10,000 மெட்ரிக் டன் அரிசியுடன் இந்திய கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கையில் தற்போது நிலவும் அரிசிக்கான பற்றாக்குறையை தொடர்ந்து அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் ஜனாதிபதி அனுரவால் நீக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து 70,000 டன் அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக 10,000 மெட்ரிக் டன் அரிசியுடன் கொழும்பு துறைமுகத்திற்கு கப்பல் ஒன்று வருகை தந்துள்ளது. வடமாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். இறப்புக்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இவரின் சுவாச தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு உன்னிக்காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம், குடிதண்ணீர், ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தா சத்தியமூர்த்தி நேற்று முன்தினம் அறிவுறுத்தியிருந்தார். வடக்கு மாகாணத்தில் கடந்த சில தினங்களில் இவ்வாறு 3 உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடற்கூற்று மாதிரிகளும் பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.